மாங்காட்டு கோயிலுக்கு வந்துருக்கோம். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சாமி கிட்ட படைச்சிடலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடி தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பூத்து குலுங்கிட்டு இருக்கு. ஒரே ஹாப்பியா? பாருங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து நம்ம பூவாடை கறி கும்பிடணும். வெளியே இருந்து உள்ளே கொண்டு போனோம். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி. நிறைய பேர் வந்து இந்த பூவாடை கறி கும்பிட்றது வந்து பழக்கம் இருக்கும். அவங்க எல்லாமே ஒன்று முதல் வெள்ளி கும்பிடுவாங்க, இல்லைனா 3ஆவது வெள்ளி கும்பிடுவாங்க. இன்றைக்கி நம்மளும் வந்து முதல் வெள்ளி கும்பிட போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டுடலாம். நேற்றே வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பூ போட்டுட்டு கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா நம்ம சாயங்காலமாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து பூவெல்லாம் போட்டு நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கிறேன். எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி, நெய், அப்புறம் முந்திரி, பூ, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் வெள்ளத்தை ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் வராமல் இருக்கும். மாவு விளக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். பொங்கல்லாம் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து சாயங்காலம் தான் எப்போவுமே பூவாடை கறி கும்பிடணும். அதனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். பொங்கல் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த நெய்யும் இதுவும் சூடு பண்ணியிருக்கேன். இதை ஊற்றிடலாம் மேலே. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சாமி கிட்ட படைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நானே, அப்பா, ரமேஷ், அப்புறம் சுமதி எல்லாரும் வந்து மாங்காட்டு கோயிலுக்கு வந்துருக்கோம். நாங்கள் வேறு இடத்துல பொங்கல் வைக்கலான்னு போடுவோம். போனால் கோயில் கொடுக்கல, அப்படியே மாங்காட்டு அம்மன் எங்களை கூப்பிட்டாங்க. அதனால் இங்கே வந்துட்டோம். வெளியே வச்சு படைச்சிட்டு இப்போ தரிசனத்துக்காக ரைட் பண்ணிட்டோம். ஆமாம், இங்கே வந்து நான் போகும்போதே இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டேன். இங்கே வாங்கின மல்லி தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடி தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பூத்து குலுங்கிட்டு இருக்கு. மாங்காடு கோயில்கிட்ட வாங்கினது. ஆமாம், மாங்காடு தான் வாங்கினது. இதில் வந்து என்ன வாங்கியிருக்குன்னா ரோஸு, செம்பருத்தி, அதுக்கப்புறம் இது பாரிஜாதம். ஸோ இங்கே தான் வாங்கியிருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக இதுக்கு ஆப்போசிட்லேயே, கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் அண்ணன் இருப்பாராம். உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஆமாம், ஆனால் இங்கே மல்லிச்செடி வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மல்லிச்செடியும் இங்கே ஒரே ஒரு செடி வச்சு அது நல்லா வளர்ந்து இப்போ ஒரு 7-8 தொட்டியில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து நம்ம பூவாடை கறி கும்பிடணும். பூவாடை கறி கும்பிட்றது அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சுமங்கலியாக இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கன்னி பெண்களாக இறந்துப்படா அதுதான் நம்ம பூவாடை கறி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு குடும்பத்தில் வழக்கம் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் வழக்கம் இருக்காது. இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு வந்து வழக்கம் இருக்குது. எங்கள் மாமியாரோட மாமியார் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாமியார் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வழி வழியாக பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து இந்த பூவாடை கறி கும்பிடும் போது வீடு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நானும் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களில் யார் யாருக்கு இந்த பூவாடை கறி கும்பிட்றது உங்களுக்கு பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடி வெள்ளி, அதுக்கப்புறம் தை வெள்ளி, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு சுமங்கலிங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம மாங்கல்ய பாக்கியம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி வந்து
இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து, அதாவது கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே இது எல்லாமே நான் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நடுப்புற எனக்கு கஷ்டம் வந்தப்போ கூட ஒரு 3 பேர்த்துக்காவது கோயிலில் போய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது தொடர்ந்து வந்து செய்யணும், அப்போ தான் வந்து நல்லது. இப்போ இந்த செடிக்கெலாம் வந்து இந்த செடி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. இந்த செடிக்கெல்லாம் வந்து ரமேஷ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டாப்புல. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ரெடி பண்ணாங்க. நான் செடி வைக்கிறத பார்த்தேன்னா அவங்களுக்கும் ஆர்வம் வந்துச்சு. கொஞ்சோண்டு மண் போட்டுட்டு அதில் வெந்தயம் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ 15 நாளைக்கு மேலே ஆகுது. இது நான் அவள் பார்க்கட்டும் அப்படின்றதுனால இதை எடுக்காமல் வச்சுருக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான பாயாசம் பண்ண போகிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியும் பாசி பருப்பும் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி, ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸு பொரியல். இப்போ பருப்பு வேகிற விலைக்கு நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் சும்மா இப்படி ஒரு மசிச்சிருங்க. ஃபுல்லாக மசிக்க வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இது வந்து பாயாசத்துக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மண், கல் இந்த மாதிரி இருக்கும், அதுக்காக. பாருங்கள், இதில் வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம அங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு உளுந்து நல்லா செவந்த உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுவேன். இது நல்லா செவக்கட்டும். இது நல்லா செவந்துக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், சாம்பாருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி இதை சேர்த்துருவோம். நம்ம தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே முருங்கைக்காவும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாம்பார் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். நம்ம வதங்கும் போதே பாதி வந்து காய் வந்து வெந்துடும். நம்ம அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதித்தாலே போதும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இப்படியே வறுப்பட்டுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. நல்லா தண்ணி ஊற்றியே நீங்கள் கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சாதத்தை வந்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கு இப்படி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா இதை வச்சு மறுபடியும் வந்து நல்லா உங்களுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம கரண்டியில் கலக்கணும்னா இது வந்து கட்டி கட்டியாக நிற்கும். இது வந்து நல்லா இப்போ கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இதில் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி வச்சுருக்கோம். புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம புளி ஊற்றுனதுமே பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம்.
பாருங்கள், இப்போ பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம். அதே கடாயை கழுவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பீன்ஸும் கேரட்டும் ரெண்டுமே வந்து ஒரு 1/4 கிலோ, அப்போ 1/2 கிலோ வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருவோம். இப்போ இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மேடு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த பாயசம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கொதிச்சோடனே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி வறுத்து கொட்டிக்கலாம். இதில் முந்திரி வந்து வறுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிடுவோம். காய் வந்து நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இல்லை திருவிட்டு எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பீன்ஸ் பொரியல், சாம்பார், அதுக்கப்புறம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை செஞ்சுக்கலாம். நம்ம மாவு ஆட்டிட்டு வடை செஞ்சுப்போம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை மட்டும் போட்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் காஃபிக்கு வந்து பால் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு வந்து வர கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிடலாம். வெத்தலைப்பாக்கு கொடுத்துட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், இப்போ இந்த பாருங்க, ஒரே ஹாப்பியா? நான் வந்து அதனால தான் பத்திரமா வச்சுருந்தேன். பாப்பா, நீ வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே தன்னால் வந்து ஒவ்வொரு வேலையிலையுமே ஆர்வம் வந்துடும். சில வீட்டில் வந்து கிச்சனுக்குள்ளே கூட குழந்தைங்கள விட மாட்டாங்க. ஆனால் கிச்சனுக்குள்ளே விடலாம், நல்லா வந்து பாதுகாப்பாக விடலாம், கூட நம்ம இருக்கும் போது விடலாம். மேடம் தோசை ஊற்றுவாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் என்ன வேலை பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. வீட்டில் என்ன வேலை பண்ணுவீங்க? நம்ம இப்போ பூவாடை கறி கும்பிடும் போது வெளியே இருந்து உள்ளே கொண்டு போனோம். எப்பவுமே கிணத்தாண்டை வச்சு தான் கும்பிடுவாங்க. இங்கே நமக்கு வந்து சம்பு தான் இருக்குது, அதாவது போர் தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நம்ம கும்பிட்டுக்கலாம். ஆமாம், ஒன்று ஒன்றா வச்சு ஏற்றின்னு நான் பின்னாடியே வரேன். இதில் கொஞ்சம் கொடுத்துருக்கு அப்புறம். பாருங்கள், ஆடி வெள்ளி கும்பிட்டாச்சு. உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கும்பிடலாம். முதல்ல வந்து ஆடி வெள்ளி, தை வெள்ளி, இந்த மாதிரி வெள்ளியெல்லாம் வந்து நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுத்து வாங்கிறது ரொம்ப வந்து நல்லது. யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் நெத்தியில பொட்டு வச்சாங்க, அதனால எல்லாருமே நம்ம விழால இருக்கவங்க எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் 2 வீட்டுக்காரங்க வரல, அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம். எல்லாருமே வந்திருக்காங்க. ஆமாம், ஒரே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தான் நம்ம ரமேஷ் கல்யாணத்துக்கும் ஜெகஜோதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் டேட் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக டேட்லாம் சொல்கிறேன் நான். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.